இப்போ தமிழ்நாட்டையே ஒரு மிகப்பெரிய துயரச் செய்தி ஆட்கொண்டிருக்கு அப்படின்னா அது நம்ம சைதை துரைசாமி அவர்களின் மகன் வெற்றி துரைசாமியின் மறைவு. ஸோ அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு அப்படின்னு தான் அவருடைய நண்பர்கள், உறவினர்கள், அவரோட படித்த மாணவர்கள் எல்லாருமே கண்ணீர் மல்க அவரை அஞ்சலி செலுத்துனாங்க. அப்படி மிக முக்கியமாக நம்ம அஜித்குமார் பார்த்திங்கன்னா நேரடியாக அஞ்சலி செலுத்தினார். அவர் பார்த்திங்கன்னா துபாயில் இருந்தார். துபாயில் ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு வெற்றி துரைசாமிக்கு தன்னுடைய இரங்கலை தெரிவிச்சிருக்கிறார். அதற்கு காரணம் வெற்றி துரைசாமி அஜித்தோட பல வருட நண்பர், கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களுக்கு மேலே ஒன்றா நண்பராக இருக்காங்க, ஒன்றா பயணப்பட்டிருக்காங்க. ஸோ இதனாலேயே நண்பரின் இழப்பு தாங்க முடியாமல் அஜித்குமார் அவர்கள் அங்கே வந்துட்டார். ஏற்கனவே விஜயகாந்தோட மறைவுக்கு வராதவர், ஒரு இரங்கல் ட்வீட்டு கூட போடாதவர் நண்பனுக்காக இப்படி வந்துட்டாரே அப்படின்னு ஒரு பக்கம் எல்லோரும் கழுவி ஊற்றுறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்காகவாச்சும் வந்தாரே அப்படின்னு சொல்லி சில பேர் ஆறுதலாக அதை பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி துரைசாமிக்கு இரங்கலுக்காக வந்திருக்காரு. ஆனால் சைதாப்பேட்டை வரைக்கும் வந்த விஜய் அவர்கள் அங்கே பயங்கர க்ரௌடு, நெவரவே முடியாத அளவுக்கு பயங்கரமான கூட்டம் இருந்ததால் அவர் பாதியிலேயே திரும்பி வந்துட்டார். இப்போது அவருக்கு பதிலாக விஜய் தரப்பிலிருந்து அவருடைய ரைட் ஹேண்டோ லெஃப்ட் ஹேண்டோ மொத்தத்தில் வலது கையாக ஒரு பெரிய ஒரு பேக் போனாக இருக்கிற புஷி ஆனந்த் அவர்கள் பார்த்திங்கன்னா வெற்றி துரைசாமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டார். அஞ்சலி செலுத்திய பின் அவருடைய அப்பாவான சைதை துரைசாமியிடம் விஜய் பாதியில் வந்துட்டு போனதையும் அவர் தெரிவித்தார். ஸோ விஜய் அவர்கள் கேப்டன் மறைவுக்கு அவ்வளவு கூட்டத்துலேயும் ஒரு வழியாக மீண்டு போனதே பெரிய விஷயமா இருந்துச்சு. இப்போது அதே மாதிரி தான் சைதை துரைசாமியின் இழப்புக்கு வரும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளவு கூட்டம். ஸோ சைதை துரைசாமியோட அவருடைய நல்ல மனசு, அவருடைய நல்ல செயல்கள், இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்.